வெல்கம் டு பாண்டிச்சேரி. சாதாரணமா பாத்தீங்கன்னா பட்டி தொட்டில இருந்து ஏன் உலகம் பூரா ரொம்ப பாப்புலரா இருக்கிற இடம் இந்த பாண்டிச்சேரி தான். நிம்மதியா வாழ்றதுக்கும் சரி, என்டர்டைன்மெண்டோட வாழ்றதுக்கும் சரி சில ஊருங்க தான் இருக்கு. ஆனா அதுல நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் தான் இந்த பாண்டிச்சேரி. ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கிற ஒர்க் பிரஷர்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஃபேமிலியோட இந்த பாண்டிச்சேரியில ஸ்டே பண்ணா சூப்பரா இருக்கும்னு தோணும். என்ன யோசிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. அதாவது என்னமா போ இங்க ரூம் போட்டு வேணா ஸ்டே பண்ணலாம், சொந்தமா வீடு எப்படிமா கட்ட முடியும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டினாலதான். இங்க இருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல நம்ம பானு ப்ரமோட்டர்ஸ் ஹாலிடே சிட்டி வீட்டு மனைய சூப்பரா அமைச்சிருக்காங்க. இந்த மனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பீச்ல மனை பக்கத்துல சூப்பரான பீச் இருக்கு. அந்த பீச்ல நீங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் உங்க ஃபேமிலியோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட. சோ இந்த இடம் உங்களுக்கு மட்டும் தாங்க. நம்ம பானு ப்ரமோட்டர்ஸின் ஹாலிடே சிட்டி நாளை உங்களுடைய சிட்டி. ஈசிஆர் ரோட்ல இருந்து உள்ள போற ரோட்ட பாத்தீங்கன்னா சுத்தி பங்களா வீடுங்க தான். சந்தோஷமான மக்கள், அகலமான ரோடு, இது மாதிரி சுத்தி பல சூழல் இருக்கிற இடம் தான் நம்ம பானு ப்ரமோட்டர்ஸ் ஹாலிடே சிட்டி.
இப்பெல்லாம் நம்ம பொதுவா லேண்ட எதுக்குங்க வாங்குறோம்? ஒண்ணு வந்து நம்ம சம்பாதிச்ச காசை பத்திரமா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னும் வந்து இவ்ளோ பெரிய உலகத்துல நமக்குன்னு ஒரு சின்னதா ஒரு இடம், ஒரு சின்ன வீடு வேண்டாமா? இதுக்காக தான். சோ இதெல்லாம் சரிதாங்க. ஆனா இதுக்காக நம்ம எடுக்கிற டெசிஷன் பாத்தீங்கன்னா தப்பான முடிவு தான். என்னன்னா ஒரு தப்பான இடத்த வாங்கிட்டு ஃபியூச்சர்ல வீடு கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறோம். சோ இவ்ளோ ப்ராப்ளத்துக்கும் ஒரு சூப்பர்பான சொல்யூஷன் வந்தாச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டி. பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டிய பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாண்டிச்சேரியில இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தாங்க. சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. ஹாலிடே சிட்டியை சுத்தி ஆல்ரெடி சூப்பரான வீடெல்லாம் இருக்கு. சோ நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறது வந்து ஒரு பெரிய டாஸ்கா கண்டிப்பா இருக்காது. இதெல்லாம் விடுங்க. ஒரு சூப்பர்பான மேட்டர் ஒன்னு சொல்லட்டா? இங்க இருந்து பாண்டிச்சேரி ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தாங்க. சோ ஹாலிடே சிட்டில இடம் வாங்குனீங்கன்னா ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ஃபேமிலியோட சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். போங்கங்க, ஃபேமிலியோட எப்ப பார்த்தாலும் என்ஜாய் பண்றது போர் அடிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அழகா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அடிக்கடி பாண்டிச்சேரி போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்க. சோ இதுக்காக தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாலிடே சிட்டிய எங்க அமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி போற ஈசியா ரோட்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இந்த லெஃப்ட் சைடுல இருந்து பாண்டிச்சேரி ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த ரைட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாபலிபுரம், நெக்ஸ்ட் சென்னை தான். இந்த ஹாலிடே சிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூனிமேடு அப்படிங்கிற இடத்துல அமைச்சிருக்காங்க. இங்க இருந்து அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் 0.4 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம பிளாட் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல பீச் தான். சோ நம்ம பிளாட் வந்து பீச் பக்கத்துல இருக்கு. இப்ப புரியுதா நம்ம பிளாட்டோட வேல்யூவ? என்னடா உள்ள பிளாட்ல பேசிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பீச்ல ஜாக் பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் நம்ம பானு ப்ரமோட்டர்ஸ் ஹாலிடே சிட்டி பீச் பக்கத்துல தான். சோ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் வந்து சிட்டில ஒரு வீடு வாங்கிட்டு அங்க மூச்சு கூட விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா நீங்க பானு ப்ரமோட்டர்ஸ் ஹாலிடே சிட்டில இடம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஜாலியா ஜாக் பண்ணலாம். ஒன்னு 3 தடவை உங்க இஷ்டம் தான். சாப்பிட்டுட்டு ஜாக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், தூங்கும் போது கூட ஜாக் பண்ணலாம். சோ இதுக்காக தாங்க திரும்ப திரும்ப நான் அப்போல இருந்து இந்த டயலாக சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பானு ப்ரமோட்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஹாலிடே சிட்டில ரொம்ப சீப்பான லேண்ட் எல்லாம் இருக்கு. சோ உடனே வாங்குங்க, சூப்பரான வீட்டுக்கு சொந்தக்காரங்களாகலாம். அது மட்டும் இல்ல, உள்ள ஜாலியா ஜாகிங் போங்க. நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கிற இடம் தாங்க பாண்டிச்சேரி. அதுல ரொம்ப ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மதுராஷ்டிரம், அதுக்கப்புறம் மணக்குளம் விநாயகர். இதெல்லாம் விட ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆரோவில். ஆரோவில்ல நம்ம ஊர் மக்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஃபேமஸான இடம். இவ்வளவு வசதியெல்லாம் நிறைஞ்ச பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு சூப்பரான பிளாட், அதுவும் குறைஞ்ச விலையில யாராலங்க கொடுக்க முடியும்? பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டி இருக்குங்க, அங்க மட்டும் தான் கிடைக்கும். சோ இதெல்லாம் விடுங்க, நமக்கு ரொம்ப நாளா ஆசை இருக்கும். என்ன ஆசைனா, அழகா ஒரு பீச் பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு குழந்தைங்களோட வீட்ல ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணணும்னு தோணும். சோ இதுக்கெல்லாம் ஒரு வழி வந்தாச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டி பீச் பக்கத்துல சூப்பர்பா ஒரு பிளாட் போட்டிருக்காங்க. சோ உடனே ஒரு பிளாட்டை வாங்கி ஒரு வீட கட்டுறீங்க. சோ மிஸ் பண்ணிடாதீங்க.
பொதுவா வந்து மக்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதம். அதுல ஒண்ணு ஹை கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள். ஹை கிளாஸ் பீப்புள்லாம் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு ஒரு அவுட் ஹவுஸ் வாங்கிட்டு புள்ள குட்டிங்களோட போய் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளால வந்து இதெல்லாம் சாத்தியமா சொல்லுங்க? நம்மளால முடிஞ்சா என்ன பண்ண முடியும்? சண்டே ஆனா ஒரு ஆட்டோ பிடிச்சோ இல்ல பஸ் பிடிச்சோ போய் பீச்ல புள்ள குட்டிங்களோட போயிட்டு நல்லா ஜாக் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சோ இந்த ரெண்டு பேரையும், அதாவது ஹை கிளாஸ் பீப்புளையும் மிடில் கிளாஸ் பீப்புளையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரியல் எஸ்டேட் பிசினஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம்ங்க நம்ம பானு ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பீச்சுக்கு பக்கத்திலேயே ஹாலிடே சிட்டின்னு ஒரு சூப்பரான பிளாட் போட்டு சேல்ஸ் போயிட்டு இருக்குங்க. அதுவும் கம்மியான விலையில. சோ இந்த பீச் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே அப்படியே உள்ள இருந்து ஒரு மாதிரியான கிக் வருதா? சோ இந்த கிக் எல்லாம் வந்து நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பானு ப்ரமோட்டர்ஸ்ல ஹாலிடே சிட்டில ஒரு சூப்பரான பிளாட் வாங்குங்க. கம்மியான ரேட்ல பீச் பக்கத்துல புள்ள குட்டிங்களோட வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சோ அதெல்லாம் வச்சுக்கோங்களேன், அழகா நிறைய காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு வாரம் வரலாம், ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரலாம், ஃபேமிலியோட வரலாம். ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து ஜாலியா ஜாக் பண்ணலாம், சாப்பிட்டுட்டு ஜாக் பண்ணலாம், எப்ப வேணாலும் ஜாக் பண்ணலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டில ஒரு சூப்பரான பிளாட் வாங்கணும். அடுத்து நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சித்தர் சிவஞானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் மென். இங்க ஹாலிடே சிட்டில இடம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மென்ஸ் படிக்கிறதுக்கும் பிரச்சனை இல்ல, விமென்ஸ் படிக்கிறதுக்கும் பிரச்சனை இல்ல. சோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற இடம் தான் நம்ம பானு ப்ரமோட்டர்ஸ் ஹாலிடே சிட்டி. நம்ம ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம் எஜுகேஷன் பர்பஸ். நம்ம பிளாட்டை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜஸ் இருக்கான்னு கண்டிப்பா நோட் பண்ணி ஆகணும். நம்ம பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டியை சுத்தி, அதாவது ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ்ல ராஜேஸ்வரி விமென்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. சோ நம்ம பிளாட் பக்கத்துல இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இத மிஸ் பண்ணலாமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு அதிர்ஷ்டமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதிர்ஷ்டம் எப்படிங்க? திடீர்னு லாட்டரி வழியா வருமா இல்ல கூரிய பிச்சுக்கிட்டு வருமா? நம்ம தான் வந்து அதுக்கு நிறைய முயற்சி எடுக்கணும், ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வாடகைக்கு வீட்ல இருக்கிறவங்க நல்லா சம்பாதிச்ச உடனே ஒரு வசதிக்காக ஒரு 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் எடுத்து நல்லா ஸ்டே பண்றதுல ஒரு 10,000 ரூபாய் வாடகைக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் இதுவே அதிர்ஷ்டம் தாங்க. இது எப்படிங்க வருது? நம்ம முயற்சியால தானே வருது. இந்த ஹாலிடே சிட்டில என்னங்க இல்லன்னு சொல்றதுக்கு இடமே இல்ல. இது ஹாலிடே ஜாலிடே எல்லாம் கிடையாது, தி ரியல் ஹாலிடே சிட்டி. நாளைக்கு நீங்க வாழ போற இல்ல நீங்க சந்தோஷமா வாழ போற சிட்டி. காலத்து பெரியவங்க என்னங்க சொல்லிருக்காங்க? அரணா காசுனாலும் ஆத்துல போடும்போது அளந்து போட சொல்லிருக்காங்க. நீங்க அளந்தெல்லாம் போட வேண்டாம், கொஞ்சமா கிள்ளி போட்டீங்கனாலே போதும். நாளைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தையும் லாபத்தையும் அள்ளி தரும். அதுதாங்க நம்ம பானு ப்ரமோட்டர்ஸின் ஹாலிடே சிட்டி. நாளை உங்களுடைய சிட்டி.
நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. என் பெயர் எஸ் தமிமுல் அன்சாரி, எஸ்டி அன்சாரின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தகப்பனார் 1983 ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கப்ப அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ரைஸ் மில் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்களுடைய தகப்பனார் காலமான பிறகு 2006-2007 நாங்கள் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை விரிவாக செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்து இன்றைக்கி அதனுடைய விஷயமா முதல்ல பானு நகர் என்ற மனைப்பிரிவை விக்கிரவாண்டியில் தொடங்கணும். முதலாவது மனைப்பிரிவு பானு நகர் என்ற மனைப்பிரிவு போட்டோம். சதுரடி வந்து 95 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது அரசாங்கத்தினுடைய விலையை பார்த்தீங்கன்னா 95 ரூபா சதுரடி. அது விக்கிரவாண்டி டவுன் உள்ளே அமைஞ்சிருக்குது. ரெண்டாவதாக போட்ட மனைப்பிரிவு காலேஜ் நகர். மூன்றாவதாக போட்ட மனைப்பிரிவு அண்ணா நகர் என்ற மனைப்பிரிவு என்ஹெச் திண்டிவனத்துக்கும் மேல்முறத்திற்கும் நடுவில் போட்டிருக்கோம். நான்காவதாக போட்ட மனைப்பிரிவு இங்கே ஹைவே அதே NH 45 ரோட்லேருந்து ஒரு 100-150-200 மீட்டர் தூரத்தில் மயிலத்துக்கு போகிற வழியில் சதுரடி 117 ரூபாய்க்கு போட்டு விற்பனை செஞ்சிட்டு இருக்கோம். இது எங்களுடைய 5வது மனைப்பிரிவு. இந்த 5வது மனைப்பிரிவு இதுவரைக்கும் நாங்கள் போட்ட 4 மனைப்பிரிவு இல்லாத விஷயங்களும் இந்த 5வது மனைப்பிரிவில் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கனவு. அதே சமயத்தில் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. சிட்டியில் இருக்கிற வாழ்ற மக்கள் அனைவரும் இந்த இடத்துல வந்து வாழக்கூடிய தகுதியா இந்த இடம் இருக்குன்னு சொல்லி எனக்கு பல நாள் கற்பனை. அந்த பல நாள் கற்பனை, அந்த கற்பனையை ஃபுல்லா, அந்த கனவு ஃபுல்லா வந்து நினைவாக்குறதுக்கு இந்த இடம் ஒரு அருமையான இடமா அமைஞ்சிச்சு எனக்கு. அந்த இடத்தினுடைய டைட்டில்லாம் பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு 80-100 வருஷத்துக்கு ஈஸி போட்டு பார்த்தேன். ஈஸிலையும் எந்த விதமான வில்லங்கமும் இல்லை, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருந்ததுனால இந்த இடத்த நான் தேர்ந்தெடுத்து இதை ப்ரமோட் பண்ணேன். இதை ப்ரமோட் பண்ணோடனே சரி இந்த டிடிசிபி அப்ரூவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆசை. டிடிசிபி அப்ரூவல் பண்றதை விட மக்களுக்கு இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆசை. அதனால 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 35 அடி ரோடு, 24 அடி ரோடு, இத்தனை ரோடையும் அந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். இருபத்தி 24 மணி நேரமும் பஸ் போக்குவரத்து இருந்துட்டு இருக்கக்கூடிய இடமா இருக்குது. இந்த இடத்துல இன்னும் சொல்ல போனா அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய இடமா இருக்குது. புகழ் அனைத்தும் பெருமை அனைத்தும் இறைவனை சார்ந்தது. இந்த இடம் வந்து எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய அரிதா நினைச்சோம். எங்களுக்கு கிடைச்சது அரிதா நினைக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கிறது அரிதா நினைக்கிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது மாதிரி இந்த அரித வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்தி இந்த இடத்த நீங்க ஒரு முறை வந்து விஜயம் செய்து பாருங்க. ஒரு முறை வந்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னா உங்க மனசுல இந்த இடம் வந்து நீங்கவே நீங்காது. எந்த அளவுக்கு நீங்க குடியிருக்கிற வீடு வந்து எந்த இடத்துக்கு போய் சுத்தினாலும் திரும்ப அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ, அதே மாதிரி நீங்க எங்க சுத்தினாலும் திரும்ப போய் நிக்கணும்னு தினந்தோறும் காலையில எந்திரிச்சோடனே உங்க மனசுல உதயமாகும். அப்பேற்பட்ட இடம் இந்த இடம். நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க. வந்து பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்சிருந்தா அந்த பிடிச்சிருக்கிற இடத்த நீங்க வந்து நல்ல முறையில புக் பண்ணுங்க. உங்களை அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறதுக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நம்ம பானு ப்ரமோட்டர்ஸின் ஹாலிடே சிட்டி நாளை உங்களுடைய சிட்டி.
பொறுத்த வரைக்கும் குண்டுமணி வைரமும் நம்ம பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டியும் ஒண்ணுன்னு தாங்க சொல்லுவேன். வைரத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற கிம்பர்லி. அங்க வந்து ஒரு இருட்டு சுரங்கத்துல வெட்டி எடுக்கிற ஒரு 100 கிராம் வைரத்தோட மதிப்பு பல கோடி. அதே மாதிரிதான் நம்ம பாண்டிச்சேரிய வந்து ஏழைங்களோட சொர்க்க பூமின்னு சொல்ற மாதிரி அது பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டி அமைஞ்சிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வைர சுரங்கமும் நம்ம பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டியும் ஒண்ணுதாங்க. என்னடா இவ ஆணவத்துல பேசுறான்னு மட்டும் நினைக்காதீங்க, காலரை தூக்கி விட்டு பெருமையா சொல்றேங்க. சரிங்க, நீங்க இது வரைக்கும் நிறைய இடம் பாத்திருப்பீங்க, ஏன் வாங்கி கூட போட்டிருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு இடத்த கண்டிப்பா பாத்திருக்கவும் மாட்டீங்க, வாங்கிருக்கவும் மாட்டீங்க. ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மன பக்கத்துல பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னாலும் சரி, சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் சரி, இல்ல உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம்னாலும் சரி, என்ன பண்ணுவீங்க? அங்க இங்க தெரிஞ்சு கடனை வாங்கி எப்படியாவது உங்க ஆசையா ஃபுல்ஃபில் பண்றது இல்லையா? அதே மாதிரிதான் சொல்றேங்க. இங்க நீங்க ஹாலிடே சிட்டில இடம் வாங்குறதுக்கு கடன் வாங்குறது தப்பே இல்லங்க. ஏன்னா இங்க நீங்க இடத்துல ஒரு வீடு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல வர வாடகையை வச்சு நீங்க கடனையும் கட்டலாம். அப்படி இல்லன்னா சொந்த இடம் ஆயிடுச்சு, சோ இங்க வந்து குடி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாடகை தரத்துக்கு பதிலா நீங்க கடன் அடைச்சிடலாம்ல. அதனாலதாங்க சொல்றேன், இடத்துக்கு இடமும் ஆச்சு, சொந்த வீடும் ஆச்சுல்ல. திரும்பவும் சொல்றேங்க, ஈசியா ரோட்ல இருந்து உள்ள போற ரோட்ட பாத்தீங்கன்னா சுத்தி பங்களா வீடுங்க தான், சந்தோஷமான மக்கள், அகலமான ரோடு. இது மாதிரி சுத்தி பல சூழல் இருக்கிற இடம் தான் நம்ம பானு ப்ரமோட்டர்ஸ் ஹாலிடே சிட்டி. அதெல்லாம் விடுங்க, ஹாலிடே சிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பீச் ஓரத்துல. இந்த பீச் ஓரத்துல இடம் வாங்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா ஒரு ரெசார்ட் கட்டி நீங்க என்ஜாய் பண்ணலாம். சண்டே ஆனா இங்க வந்துடலாம், பீச் இருக்கு. பாண்டிச்சேரி பீச் ஓரத்துல சூப்பரா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி சண்டே என்ஜாய் பண்ணா எப்படி இருக்கும்? இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு மனைங்க எங்கேயோ இருக்கும், வீடுங்கெல்லாம் எங்கேயோ இருக்கும். அது மட்டும் இல்லங்க, இப்பெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற காசை வந்து உடனே லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க சாப்பிடுற நெல்லை வந்து விதைச்சா 3 மாசத்துல லாபம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். சோ பல லட்சங்கள் மதிப்புள்ள இடத்த வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறமும் லாபம் வரலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். பாண்டிச்சேரியில இடம் வாங்குனீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா, தராசுல பணத்தை ஒரு சைடு வைங்க, நம்ம இடத்த ஒரு சைடு வைங்க, நம்ம இடத்தோட வேல்யூ தாங்க அதிகமா இருக்கும். அதனால தாங்க சொல்றேன், ஹாலிடே சிட்டி நாளை உங்களுடைய சிட்டி. நம்ம பொதுவா லேண்ட எதுக்குங்க வாங்குறோம்? ஒண்ணு வந்து நம்ம சம்பாதிச்ச காசை பத்திரமா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னும் வந்து இவ்வளவு பெரிய உலகத்துல நமக்குன்னு ஒரு சின்னதா ஒரு இடம், ஒரு சின்ன வீடு வேண்டாமா? இதுக்காக தான். சோ இதெல்லாம் சரிதாங்க. ஆனா இதுக்காக நம்ம எடுக்கிற டெசிஷன் பாத்தீங்கன்னா தப்பான முடிவு தான். என்னன்னா ஒரு தப்பான இடத்த வாங்கிட்டு ஃபியூச்சர்ல வீடு கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறோம். சோ இவ்ளோ ப்ராப்ளத்துக்கும் ஒரு சூப்பர்பான சொல்யூஷன் வந்தாச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டி. பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டிய பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாண்டிச்சேரியில இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தாங்க. சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. ஹாலிடே சிட்டியை சுத்தி ஆல்ரெடி சூப்பரான வீடெல்லாம் இருக்கு. சோ நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறது வந்து ஒரு பெரிய டாஸ்கா கண்டிப்பா இருக்காது. இதெல்லாம் விடுங்க, ஒரு சூப்பர்பான மேட்டர் ஒன்னு சொல்லட்டா? இங்க இருந்து பாண்டிச்சேரி ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தாங்க. சோ ஹாலிடே சிட்டில இடம் வாங்குனீங்கன்னா ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ஃபேமிலியோட சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். போங்க, ஃபேமிலியோட எப்ப பார்த்தாலும் என்ஜாய் பண்றது போர் அடிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, அழகா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அடிக்கடி பாண்டிச்சேரி போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்க. சோ இதுக்காக தாங்க நான் திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. சோ மிஸ் பண்ணிடாதீங்க.
ஆரோவில்ல நம்ம ஊர் மக்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஃபேமஸான இடம். இவ்வளவு வசதியெல்லாம் நிறைஞ்ச பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு சூப்பரான பிளாட், அதுவும் குறைஞ்ச விலையில யாராலங்க கொடுக்க முடியும்? பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டி இருக்குங்க, அங்க மட்டும் தான் கிடைக்கும். சோ இதெல்லாம் விடுங்க, நமக்கு ரொம்ப நாளா ஆசை இருக்கும். என்ன ஆசைனா அழகா ஒரு பீச் பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு குழந்தைங்களோட வீட்ல ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணணும்னு தோணும். சோ இதுக்கெல்லாம் ஒரு வழி வந்தாச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டி பீச் பக்கத்துல சூப்பர்பா ஒரு பிளாட் போட்டிருக்காங்க. சோ உடனே ஒரு பிளாட்டை வாங்கி ஒரு வீட கட்டுறீங்க. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கிற வொர்க் பிரஷர்ல நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நாளாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஃபேமிலியோட இந்த பாண்டிச்சேரியில ஸ்டே பண்ணா சூப்பரா இருக்கும்னு தோணும். என்ன யோசிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. அதாவது என்னமா போ, இங்க வந்து ரூம் போட்டு வேணா ஸ்டே பண்ணலாம், சொந்தமா வீடு எப்படிமா கட்ட முடியும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பானு ப்ரமோட்டர்ஸோட ஹாலிடே சிட்டினாலதான். இங்க இருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல நம்ம பானு ப்ரமோட்டர்ஸ் ஹாலிடே சிட்டி வீட்டு மனைய சூப்பரா அமைச்சிருக்காங்க. இந்த மனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பீச்ல மனை பக்கத்துல சூப்பரான பீச் இருக்கு. அந்த பீச்ல நீங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் உங்க ஃபேமிலியோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட. சோ இந்த இடம் உங்களுக்கு மட்டும் தாங்க. சோ வேற என்ன, இந்த மாதிரி இடம் கண்டிப்பா கிடைக்காது. மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.